ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கூகுள் டெக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா, ஸ்ரீலங்காலையோ இல்லை எந்த கண்ட்ரிலையோ இருந்தாலும் சரி, ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா உங்களோட பாதுகாப்புக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது ஃபினான்சியல் ஸ்கேமில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கிறது எப்படி, அதாவது உங்களோட பேங்கை எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம். ஸோ இது சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கண்ணா. ஓகே, உங்களோட பேங்கோட பேரை பயன்படுத்தி வர போலியான கோட்ஸ், அதாவது ஃபேக் கோட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், லிங்க்ஸ், மற்றது சோஷியல் மீடியா பேஜஸ் மூலமாக பொதுமக்களை ஏமாற்ற முயற்சிகள் நடக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால், ஸ்கேம் பண்ணுறவங்க இப்போ சாதாரணமாக கேஷை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. பேங்க் ஸ்டாஃப் மாதிரி கதைக்கலாம், ப்ரைஸ் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு சொல்லலாம், அக்கௌண்ட் அப்டேட் செய்ய வேணும் அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு லிங்க் அனுப்பி அதை கிளிக் பண்ண சொல்லலாம், அல்லது உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லலாம். இதனால் இந்த வீடியோவில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேணும், என்னென்ன செய்யக்கூடாது, ஸ்கேம்ன்ற ஒரு டவுட் வந்தால் என்ன செய்ய வேணும், இதைத்தான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகே, முதலாவது விஷயம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆள் கால் பண்ணி, நான் கம்பேங்கில் இருந்து கதைக்கிறேன், உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் செய்ய வேணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஷனலாகவே கதைப்பாங்க. பேங்கில் என்ன வேர்டு யூஸ் பண்ணி கதைப்பாங்களோ அதே மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கதைப்பாங்க. உங்கள்கிட்ட சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதனால ஒரு ஆள் பேங்க் ஸ்டாஃப்னு சொல்கிறதால மட்டும் நீங்கள் அவரை உடனடியாக நம்பக்கூடாது. குறிப்பாக உங்கள்கிட்ட ஓடிபி, பின், பாஸ்வேர்ட், இன்டர்நெட் பேங்கிங், லொகின் டீட்டெயில்ஸ், கார்டு டீட்டெயில்ஸ், இப்படியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. யாராவது ஃபோன் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்களை அவசரப்படுத்தி இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னு சொன்னால் கோலை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேங்கை நீங்கள் ஒஃபிஷியலாக கண்டக்ட் பண்ணி அவங்களோட கண்டக்ட் எடுத்து அவங்க மூலமாக வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுருக்க வேணும், அவசரப்படுத்துவது ஸ்கேமில் யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கில் உண்டு. அடுத்தது ரெண்டாவது விஷயம், ப்ரைஸ் அண்ட் ப்ரமோஷன் ஸ்கேம். வாழ்த்துக்கள், நீங்கள் ஒரு ப்ரைஸை வின் பண்ணியிருக்கிறீங்க, ஸ்பெஷல் ப்ரமோஷனில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க, இந்த ரிவார்டை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இப்படி ஒரு மெசேஜ் அல்லது கோல் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் அவங்க உங்களுக்கு அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் அல்லது ரிவார்டை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இதில் எங்களோட முதல் ரியாக்ஷன் எப்படி இருக்குமென்னு சொல்லி கேட்டால், எனக்கு உண்மையிலேயே ப்ரைஸ் கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை வச்சு தான் ஸ்கேமர்ஸ் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் அல்லது ப்ரொமோஷன் பற்றின நியூஸ் உங்களுக்கு கிடைச்சா உடனடியாக நீங்கள் எந்த லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது. மெசேஜ் உண்மையானதா இல்லையான்ற ஒஃபீஷியல் சோர்ஸ் மூலம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதாவது பேங்க் ஒஃபீஷியல் பேஜ் இருக்குது, வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸை கிளைம் பண்ண வேணும். இதுக்காகவே உங்கள்கிட்ட பேங்க் க்ரெடென்ஷியல், ஓடிபி அல்லது பாஸ்வேர்டு கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறது. ஸோ ப்ரைஸ் கிடைக்குமென்னு சொல்லிவிட்டு உங்களோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன் கேட்குறது பெரிய ஒரு ரெட் ஃப்ளாக். மூன்றாவது விஷயம், அக்கௌண்ட் அப்டேட் அல்லது வெரிஃபிகேஷன் ஸ்கேம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை அப்டேட் செய்ய வேணும், உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை செய்யலை, இப்போ நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் செய்யாமல் இருந்தால் உங்களோட அக்கௌண்ட் ப்ளாக் ஆகும், இந்த மாதிரி சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான ட்ரிக் என்னன்னு சொல்லி கேட்டால் அர்ஜென்சி, அதாவது இப்போவே செய்ய வேணும், 5 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் இதை செய்ய வேணும், இல்லைன்னு சொன்னால் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும், இந்த மாதிரி அவசரப்படுத்துவாங்க. இப்படி ஒரு கோலோ இல்லை மெசேஜோ வந்தால் அவங்க சொல்கிறத நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பர்டிகுலர்லி உங்களோட லொகின் க்ரெடென்ஷியல் அல்லது சென்சிட்டிவ் பேங்க் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கன்னா, அதோட உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ஷேரை வச்சு நீங்கள் ஃபோனில் என்னென்ன செய்கிறீங்கன்றையும் வாட்ச் பண்ணுவாங்க. இதனால் தெரியாத ஒரு நபரோட நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் செய்கிறத தவிர்க்க வேணும். நாலாவது விஷயம், சஸ்பீஷியஸ் லிங்க். ஸ்கேமர்ஸ் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபேஸ்புக் மெசேஜ் அல்லது இமெயில் மூலம் ஒரு லிங்கை சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கில் ரிவார்ட் கிளைம், அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், செக்யூரிட்டி அப்டேட், ஸ்பெஷல் ஆஃபர்,
இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் பேங்க் வெப்சைட் மாதிரியே இருக்கும், ஒரு ஃபேக் வெப்சைட்டுக்கு வந்து அது போகும். அங்கே வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், கார்டு இன்ஃபர்மேஷன், ஓடிபி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வெப்சைட் பார்க்குறதுக்கு வந்து ரியலாக இருந்தாலும், அதாவது உங்களோட பேங்க் வெப்சைட் மாதிரி இருந்தாலும், அது வந்து உண்மையானதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சரி பார்க்காம இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. 5வது விஷயம், ஃபேக் சோஷியல் மீடியா பேஜஸ் அண்ட் வெப்சைட். ஸ்கேமர்ஸ் வந்து சில நேரங்களில் ஒரு பேங்குன்ற பேர், லோகோ மற்றது பிராண்டை வந்து யூஸ் பண்ணி போலியான ஃபேஸ்புக் பேஜ் அல்லது வெப்சைட்டை வந்து உருவாக்குவாங்க. அந்த பேஜ் வந்து உண்மையானது மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும், பார்க்க அந்த மாதிரி இருக்கும், ரியல் மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கும், போஸ்ட் இருக்கும், பேங்க் லோகோ இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை வச்சு ஒஃபிஷியல் பேஜுன்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. குறிப்பாக வந்து நீங்கள் அந்த பேஜில் இருந்து உங்களுக்கு டிரெக்ட் மெசேஜ் வந்தால், உங்களோட அக்கௌண்ட் ப்ராப்ளமை வந்து நாங்கள் சரி பண்ணி தரோம், இந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயிலை வந்து அனுப்புங்க, இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேணும். ஒஃபீஷியல் சோர்ஸை வந்து வெரிஃபை பண்ணணும் இந்த மாதிரியான டைமில். அடுத்தது 6வது விஷயம், பர்சனல் இன்ஃபர்மேஷன். எங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஃபோன் கால் வந்து பேசுகிற நேரம் தெரியாமல் நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குறோம். ஒன்று வந்து பேரை வந்து கொடுப்போம், டேட் ஆஃப் பர்த், என்ஐசி, பேங்க் டீட்டெயில், கார்டு டீட்டெயில், ஓடிபி, லொகின் இன்ஃபர்மேஷன் வந்து இப்படியான சென்சிட்டிவ் டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணுறது வந்து டேஞ்சர். ஸோ ஒரு ஆள் வந்து நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி சொன்னால் அவர் உண்மையிலேயே வந்து யாருன்ற வந்து நீங்கள் வெரிஃபை செய்யாமல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கக்கூடாது. மற்றது சோஷியல் மீடியாவில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து அதிகமாக பப்ளிக்காக வச்சுருக்கிறது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப். ஓகே, இதில் வந்து நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். யாருமே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ண வேணாம், தேவையில்லாத லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ண வேணாம், ஃபேக் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து என்டர் பண்ண வேணாம். இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நீங்கள் நம்பினா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.